வந்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதுக்காக டான்ஸு ஆட தெரியாதவனை வந்து ஆட சொன்னால் வராது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதே போல் கேளுடா அந்த பாட்டு சொல்லுங்க கதியை கேளுடா தரந்தாரு தரந்தா ஏற்றாரு தரந்தா ஏற்ற புள்ள என்னை யாரும் ததில கங்கட்டு பானே நான் அடி தாலே கடை ஏறி ஓடாத மீன் ஒன்று நீ கொதிப்பதை பார்த்து கடை ஆட மாட்டத்தை பைசா வரணும் ஒரு சும்மா தோட வளரு யூடியூப்பில் போட்டாலும் பணம் வரும். அஜாரிமார் யூடியூப் பாலிசியே தப்பு. 1000 சப்ஸ்கிரைப்னா உடனே ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா போதும். 1000 ஃப்ரெண்டை பிடிச்சி ஒருத்தர் இவ்வளோ நேரம் பாரு ஒன்று பைசா தாரேன்னு சொன்னாலே எந்தாக்குள்ள உடனே வரும் சப்ஸ்கிரைப். 7 வருஷம் கலந்து சாவுதேன் நாயா. ஒரு 5 பைசா லாபம் கிடையாது. 1000 பேர் ஃப்ரெண்டை பிடிக்கணும். அந்தாக்குள்ள யூடியூப்பை போட்டால் வந்துடும். யூடியூப்பு கொடுக்க வேண்டியது ஒரு எல்லாம் நல்லது கெட்டது அசிங்கப்பட எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ வீடியோ 10 ரூபாய்க்கு 1000 அவங்க எடுத்துகிட்டு 4 ரூபா கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பேர் வந்து யூடியூப்பில் வேலைப்பாங்க. யூடியூப் 2 ஒன்று ஆரம்பிக்கலாம். அப்படி வச்சா ஏழைகளும் பயன்படும். இது சன் டிவி, ராஜ் டிவி, தந்தி டிவி அவங்க தான் ரொம்ப பயன்படுதாங்க யூடியூப்பில். பெரிய பெரிய சேனலு யூடியூப்பில் எல்லாம் போட்டுறது தயார் பண்ணி நம்மளை போல் கஷ்டமான செஞ்சு சீரழி நடக்குது யூடியூப்பில். அதான் சொல்லல, யூடியூப்பில் சொல்லுதேன். ஒரு நிமிஷம் வீடியோன்னு போடணும். ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா. 1000 ரூபா வச்சுட்டு 4 ரூபா நம்ம கொடுக்கணும். அப்படின்னா எத்தனை பேர் பிறந்த பிள்ளைலேருந்து செத்த வரைக்கும் if I get 10 rupees now, they will take 6 rupees, they will take 4 rupees. YouTube they have to open. Credit to grave people they have to join in this YouTube. ஒரு நிமிஷம் வீடியோக்கு 10 ரூபா 6 ரூபா வச்சுட்டு 4 ரூபா விடும். 10 रुपये में 6 रुपये रकम 4 रुपये देंगे तो जो जानवर जो मर गए वो सब पूरा उसमें यूट्यूब में आएंगे. जो फ़ायदा हो जाता है. ऐसा है जो गरीब लोग फ़ायदा मिलता है. अभी गरीब को किधर फ़ायदा मिलता है? गरीब को फ़ायदा नहीं मिलता है. इसके लिए गरीब लोग का भी मौका मिलना होता है. जो पर पीपल सही करता है बेनिफिट गरीब लोग पे फ़ायदा मिलना होता है. ऐसा தொட்டு பேசும் பொங்கடி கங்கட்டு பானே நானடி காலே தேசில் கடா தேகம் என்னையே கட்டி கட்சிக்காடி ஆட்டத்தை கண்டதாலே அயில் கைது என்னடா இருபத்து ஒரு கல்லூரிதான் அதில் கள்ளி கட்ட அங்கு வந்தேனடா. இப்படி பட்ட புள்ள என்னை யாரும் தொட்டதில்லை. ரையலே என இங்கே தஞ்சாவளி என்கதிய கேளுடா. இப்படி உட்காந்தாடு.
ஆ எப்படி பண்ணது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இப்படி சொல்லாம சொல்லி என்னது எதுக்கு இப்படி தொப்பையை காட்டிட்டு இப்படி பண்ணான்னு சொல்லுவாங்க. தொப்பையை குறைக்கும். தொப்பையை காட்டிட்டு அவளை பார்த்து முடியும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுதான் சொல்லி வயிற்றில் குத்திடுவாங்கள. ஆ சிம்மலன் வச்சு சொல்லு கரெக்டாக. உன் தொப்பை சின்னதாக இருக்குது, எனக்குள்ள பெருசாக இருக்குங்க. சிம்மலன் வந்து தொப்பை அழகிமா. ஆமாம் அதான். அவனோட யாரும் அழகி கிடையாது. அவன் முன்னே இப்படி சொல்ல நான் அவன் காட்டினா அவன் அதனால தான் சொல்ல நான் அவ்வளோ பெருசு கிடையாது. புரியுதா அவனுக்கு? சிம்ரன் வந்து அழகுக்கே பேச கிடையாது. சிம்ரன் அழகே தான். அதான் ஒல்லியாக இருப்பா அவள், இடுப்பு அழகு. சிம்ரன்லேயே அவன் காட்டலாம் அவன் இருப்பாங்க. இவன் ஐடி எவ்வளோ தண்டி இருக்கான். அதையும் எடுத்துருக்கான் ஐடி. வேஸ்ட்டாக அரசியலுக்கு போய் எவன் போட்டு தள்ள போகிறான்னு தெரியல விஜய். எத்தனை பேர் பேப்பரில் பேர் அதை வெட்டி கொள்ளுதான் இதை வெட்டி கொள்ளுதான். ஒரு தமிழர் கட்சியுடைய தலைவர் யாரையோ வெட்டி கொண்டுட்டான். பேப்பர் வாசித்தேன். சுமார் சுமார் நீ டான்ஸ் ஆடுதான் எடுத்தேன்.